ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய கிருபை தினந்தோறும் நம்ம கூட இருக்கிறாரு, அழகாய் நடத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு எதுக்கு கலங்கணும்? நீங்கள் எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கிறீங்க, ஒவ்வொரு காரியத்துக்கு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படி தானே? நிறைய காரியத்துக்கு அழுகிறீங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, இவங்க மாறணும், அவங்க மாறணும், அவங்க லைஃப் சரியில்லை, வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, வேலையில் இந்த பிரச்சனை, ஊழியத்தில் இவ்வளோ நெருக்கம்தான், கண்ணீர் தான் வருது. அப்படி இருக்கீங்களா? என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, என் வாழ்க்கையே கண்ணீராக போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னென்னா, ஏசாயா 30:19 இனி நீ அழுது கொண்டிராய். இதுவரை அழுத போதும், இனி நீ அழுது கொண்டிராய். அப்படின்னா என்ன காரியம்? அப்படின்னா, நீ கண்ணீர் வெடிக்கிற காரியத்தில் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன், இனி அதை குறித்து நீ அழுது கொண்டு இருக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறார். உண்மையாவா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 1 ஒரு அழுது கொண்டிருந்த பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார். அவனுடைய பெயர் அன்னாள். அவங்க ஏன் அழுது கொண்டிருந்தாங்க? சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாங்களாம். எப்பவும் சாப்பிடாமல் அழுதுகிட்டே சாப்பிட்றது இல்லை, அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்னா குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால நிந்தை, அவமானம், கடின சொற்கள் அது அவங்களை ரொம்ப காயப்படுத்தினதுனால சாப்பிட மனம் இல்லை, தூங்க முடியாது, அழுதுகிட்டே இருப்பாங்க, எப்பவும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லை, எனக்கு மட்டும் ஏன் நிந்தை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அவமானம், அப்படி அழுதுகிட்டே இருப்பாங்க. எப்போவுமே கணவர்கிட்ட அழுவாங்க, தனியாக உட்காந்து படுக்கையில் அழுவாங்க. என் படுக்கை கண்ணீரினால் நனைத்தேன்னு ஒரு பக்தன் சொல்கிற மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு தீர்மானம் பண்ணாங்க, இப்படியே நான் அழுதுகிட்டே இருக்கேனே, என் வாழ்க்கையே கண்ணீராக போச்சுது, இதற்கு முடிவு தான் என்ன, யார் முடிவு கொடுக்க முடியும்? அப்போ தான் யோசித்தாங்க, என் கண்ணீரை கவனிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரே, அவர்கிட்ட போய் கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லி எழுந்து புறப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்கு முன்னால் மனம் கசந்து மிகவும் அழுதாங்க. தன் கண்ணீரை எல்லாம் சிந்தி, எனக்கு குழந்தையிலன்னு எல்லாம் நிந்திக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, எனக்கு ஒரே ஒரு குழந்தை கொடுத்த நிந்தையை மாற்றுங்க, அதை உங்களுக்கே கொடுத்தரனை பொருத்தனை பண்ணி ஜெபித்தாங்க. ஏசு அந்த ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்தார். இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை, இன்றைக்கோடு உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு என்பதாக ஆண்டவர் அவளை நினைத்தருளி ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து நிந்தையை மாற்றிவிட்டார். அந்த அந்நாள் துக்கமுகமாக இருக்கிறது இல்லை, சந்தோஷம். அதன் பிறகு குழந்தைக்காக அழுததே இல்லை. ஒரு குழந்தையை கேட்டு அவளுக்கு பல குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்நாளே இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். உங்களை பார்த்து சொல்ல, மகனே மகளே, இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை, நீ எதுக்காய் கண்ணீர் விட்டு அழுகிறாயோ அதிலே உனக்கு அற்புதம் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு அப்படியே சொல்லுங்க, இயேசுவே, இனி நான் இதற்காக அழப்போவதில்லை, நீங்கள் பொறுப்படுத்தி கொண்டீங்க, என் கண்ணீரை துடைக்கிறீங்க, கண்ணீரை மாற்றுறீங்க, நான் அழாமல் இருப்பதற்கு அற்புதம் செய்கிறீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, இன்றைக்கு ஒரு மாற்றம் வருகிறது, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.